வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. பிஸ்மில்லா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கிட்டு நெய் நல்லா உருகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம வீட்டில் குயிக்காக செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி விருந்தாடி வந்தாங்கனாலும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போதும் இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 6-7 முந்திரியை எடுத்து வச்சுருக்கேன், திராட்சையும். இதை நல்லா வறுபட்டு நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கணும். நம்ம எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் நெய்யில் நம்ம செய்யும் போது அது தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதை நல்லா தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு சேமியா, அதை நம்ம நெய்யிலேயே சேர்த்து வறுக்க போகிறோம். நெய்யிலே வறுக்கும் போது அது வாசனையாகவும் நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டே இருக்கணும். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை தனியாக ஒரு பேனில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவாக தான் இருக்கும். இப்போ இதை நம்ம வேறு பவுலில் சேஞ்ச் பண்ணிப்போம். இது எல்லாருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதே பேன்லேயே தண்ணியை சேர்த்துப்போம். நான் எந்த கப்பில் சேமியா அளந்து எடுத்துக்கிட்டனோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துப்போம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இது 2வது கப்பு தண்ணி. நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்க்கும் போது ஸ்வீட் ரெசிப்பியில் சால்ட்டு சேர்க்கும் போது கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தெரியும். பிஞ்ச் அளவுக்கு போதும். இப்போ 2 ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மலமலன்னு இது கொதித்து வந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்த சேமியாவை, நெய்யிலே வறுத்து எடுத்துருக்க சேமியாவை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா இது தண்ணியெல்லாம் வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுட்டு இது தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் லைட்டாக வற்றிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு தண்ணி பதத்துக்கு லைட்டாக தண்ணியாக இருக்கும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். ரொம்ப ட்ரையாக விட்றாதீங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் சுகருக்கு ஏற்ற சுகர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த லெவலுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது திரும்பியும் உங்களுக்கு ஒரு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், சுகர் சேர்த்ததுக்கு கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சுவையான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஒரு தடவை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி. தேங்க்யூ. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.